ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி அண்ணனுக்கு பூ வச்சு நிச்சயதார்த்தம் முடித்ததை தான் நான் வீடியோவாக எடுத்திருக்கேன். ஃபுல் வீடியோவும் இதில் இருக்குது. முதல்ல பைபிள் மாற்றிக்கிட்டாங்க. சிஎஸ்ஐ மேரேஜ், அதனால் முதல்ல பைபிள் மாற்றிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே மோதிரம் மாற்றிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ரூபா அண்ணனுக்கு அவங்க மாமி வீட்டு சைட்லேருந்து ரூபா எடுத்து கொடுத்தாங்க. அது எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. இது என்ன சம்பிரதாயம்னு எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் நாங்கள் பூ வைக்க போனோம். நானும் அக்காவும் பூ வைக்க போனோம். பொண்ணுக்கு முடி கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நாங்கள் கம்மியாக தான் பூ வச்சோம். அதுவே அவங்களுக்கு அதிகமாக தான் இருந்துச்சு. மிதுன்யா சமத்த சேர்லேருந்து விளையாடிட்டு இருந்தாங்க பாட்டி கூட. நாங்கள் அங்கே பூ வைக்க தொடங்கிட்டோம். இது ஃபஸ்ட் அக்கா இருக்காங்க என் கூட. இன்னொரு அக்கா வர முடியலை. அவளுக்கு வர முடியலைன்னு பிள்ளைகளை ஒத்தைக்கு அனுப்பி வச்சுருந்தா. இனிமேல் கல்யாணத்துக்கு இன்னொரு அக்காவை காணிக்கிறேன். பக்கத்தில் நிற்கிறது அம்மா, அண்ணன். இப்போ வந்தது அத்தான். என்னோடய ஹஸ்பண்ட் இங்கே இல்லாதனால அவங்க வர முடியலை. சேட்டையே தொடங்கிட்டா. இங்கே அங்கேன்னு மிதுன்யா அந்த இடத்தையே நல்லா சுற்றிட்டே அலைஞ்சாங்க. இருந்ததுல அவள் தான் ரொம்ப குட்டி பிள்ளை. வந்த எல்லாரையுமே ஒரு சின்ன வீடியோ கிளிப் எடுத்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே போயிட்டோம். ஸ்டூடியோக்காரனே ஃபோட்டோ எடுக்கிறத பார்க்கறதுக்கு நாங்கள் போயிட்டோம். பொண்ணு மாப்பிள்ளையும் சேர்த்து வச்சு ஃபோட்டோ எடுத்தாங்க. முதல்ல பொண்ணு வச்சு எடுத்தாங்க, அடுத்தது எங்கள் அண்ணனை விட்டு எடுத்தாங்க. இவங்களுக்கு லவ் மேரேஜு. இனிமேல் அடுத்த மாதம் கல்யாணம் இருக்கும். ஜாக் அண்ணன் தான் மிதுன்யாவை தூக்கி வச்சுருந்தா அதிகமாக. ஆனாலுமே அவள் ஒரு கரையில் இருக்கவே இல்லை. ஃபுல்லாக ஓட்டம். அங்கே செடியிலேருந்து பூவெல்லாம் பறிச்சுட்டே இருந்தா. ஒரு மாதுளை பூ வேறு பறிச்சிட்டா. இது என்னோடய குட்டி ஃபேமிலி. மிதுன்யா, நான், அக்கா பசங்க 2 பேர். அக்கா வராததுனால அக்கா பசங்க என் கூட இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலியிலேருந்து போன எல்லாருமே நாங்கள் எடுத்தோம். ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். சாப்பிட இருந்தாச்சு. மிதுன்யா அவைய பெரியப்பா கூட இருந்து ஒரே சேட்டை பண்ணிகிட்டு இருந்தா. அவைய பெரியப்பாவுக்கு தட்டை பிடிச்சி இழுத்து ஒரே 2 பேரும் ரகலை பண்ணிகிட்டு இருந்தாவ. பொண்ணு வீட்டில் இட்லி, வடை, டீ எல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு பிளான் வச்சுருந்தோம். அந்த பிளான் என்னென்னு நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. பொண்ணு வீடு பக்கத்தில் தான் கன்னியாகுமரி. நாங்கள் நெக்ஸ்ட்டு லேட் ஆகிட்டு, ரொம்ப இருட்டாகிட்டு, ஆனாலுமே நாங்கள் கன்னியாகுமரி போயிட்டு தான் நாங்கள் வீட்டுக்கு வருவோம் அப்படின்னு அடம் பிடிச்சதுனால எல்லோரும் சேர்ந்து கன்னியாகுமரிக்கு போனோம். மிதுன்யாவுக்கு தண்ணியை பார்த்தாலே போதும், நல்லா பிடிக்கும். அங்கே கடற்கரையில் நைட்டுன்னோட நல்லா கொஞ்சம் பெருசாகவே வந்துச்சு. மிதுன்யா முதல்ல ஸ்டார்டிங்கில் உள்ளே போய் விளையாடுறதுக்கு எவ்வளோ ஆசைப்பட்டா. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே ஒரு பெரிய அலையில் நல்லா நனைஞ்சிட்டா. அதுலேருந்து கொஞ்சம் பயந்து விளையாடிட்டு இருந்தா. ஆனாலும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுனா. மிதுன்யாவுக்கு தண்ணினாலே போதுமே. நீங்கள் வேறு வீடியோலலாம் பாருங்கள். மிதுன்யாவுக்கு தண்ணி ஒத்தைக்கு கிடச்சின்னா எவ்வளோ நேரம்னாலும் இருந்து ஜாலியாக விளையாடுவா மிதுன்யா. நல்லா ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சி அதுக்கப்புறம் தான் நான் வரல மாமா அப்படின்னு கையை காணிச்சா. மாதிரி எங்கள் அக்காவை போய் தூக்கிட்டு வந்தா மிதுன்யாவை. அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே போனோம். வெளியே போயிட்டு சுண்டல் அது இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். நிறைய சாப்பிட்டோம். மிதுன்யாவுக்கு துப்பாக்கி, பேட்டு, பந்து எல்லாமே வாங்கினோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டோம். பாய்.